திரு சாமிநாதன், யார் கை ஓங்கி இருக்கு இந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்துக்கு பிறகு? திமுக கை ஓங்கி இருக்குன்னு பார்க்கணுமா, காங்கிரஸ் கை ஓங்கி இருக்குன்னு பார்க்கணுமா? திமுக கை தான் ஓங்கி இருக்கு. கிட்டத்தட்ட வெறும் 3 இடங்கள் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. காங்கிரசினுடைய எதிர்பார்ப்பு என்பது ரொம்ப அபரிமிதமாக இருந்தது. 40, 41 தொடங்கி அது 35 ஆனது, 36 ஆனது. சிதம்பரம் அவர்கள் நேரில் போய் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசிய பின்புதான் அது ஒரு 28 என்பதாக மாறியது. ஒரு 3 இடங்கள் தான் கூடுதல். இன்னொன்று, ஏற்கனவே இதை சும்மா இருந்திருந்தாலே கூட காங்கிரஸ் நேரடியாக கூட்டிருந்து கேட்டிருந்தா கூட எங்களுக்கு 25 சீட் தான் கொடுத்தீங்க, கடந்த காலங்களில் நாங்கள் 63 போட்டிட்டோம், 41 போட்டிட்டோம், எங்களுக்கு 25 இந்த முறை சுருக்கிடக்கூடாது, ஒரு 2-3 தொகுதி சேர்த்து தாங்கன்னு கேட்டிருந்தாலே ஒருவேளை அது மென்மையா முடிந்திருக்கும். இவ்வளவு எதிர்விளைவுகளை கிரவுண்ட்ல உருவாக்கி, இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கி, இவ்வளவு சூழல்கள் மாற்றிருக்காங்க. இந்த அளவுக்கான களம் மாறின அடிப்படையில் இது காங்கிரஸுக்கு தான் பலவீனம். நீங்க பிரியன் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல கிட்டத்தட்ட கிரவுண்ட்ல கட்சியை வளர்க்காம அடிமட்டத்துல வளர்க்கணும்ல சார். நீங்க தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி. இங்க 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் 71 மாவட்ட தலைவர்கள் போட்டாங்க. இந்த மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மாவட்ட தலைவர்கள் கூட அறிவிக்க முடியல அவங்களால. சோ அப்ப இவ்வளவு சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவர்கள் விஜயை ஒரு பேர வலிமையாக பயன்படுத்துறாங்க. நீங்க அதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்குல்ல. இப்ப சம்பந்தமே இல்லாம காங்கிரஸ் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, விஜய் தரப்பு தொண்டர்கள் மத்தியில பெரிய அவர்களுக்கே ஒரு எதிரான மனநிலையை உருவாக்கிட்டாங்க. நீங்க இன்னைக்கு கேட்டீங்க சார், மிக முக்கியமா யார் கை ஓங்கி இருக்குன்னா திமுக கை தான் ஓங்கி இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்களை பாருங்க, தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. இதுவரை எங்கேயாவது தன்னுடைய அரசியல் எதிரி என்று சொன்ன மு.க. ஸ்டாலின் அவர்களை முதல் முறையாக பாராட்டுகிறார். அவர் பேசும்போது குறிப்பிடுறாரு, ஒரு விஷயம் குறிப்பிடுறார், ஜனநாயகன் படத்துக்கு பலரும் எனக்கு ஆதரவு நிலைப்பாட்டு இருந்தாங்க, முதல்வர் அவர்களுக்கு நன்றிங்கிறார். ராகுல் காந்தி அவர்களுக்கு நன்றியே சொல்லலையே. நீங்க அவர் எதிர்தரப்புல இருந்து கூட இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் வருது இல்ல மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. சோ அப்ப ஒரு காங்கிரஸ் கட்சியிலும் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கரம் தான் அதுல ஓங்கி இருக்கிறதா காட்டப்படுது. ஒரு மெகா கூட்டணியை கட்டமைத்திருக்காங்க, இத்தனை கட்சிகளை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நீங்க கடந்த முறையே ஒரு எம்பி கொடுக்கப்பட்டதுதானே, நீங்க கொஞ்சம் தாமதமாக கொடுத்தாலும் கூட சிதம்பரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான். சோ இதுல எதுவுமே காங்கிரஸ் இவ்வளவு போராட்டம் பண்ணி இவ்வளவு பேரை திரட்டி கிட்டத்தட்ட பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்காவுக்கு 18% இருக்குன்னு சொன்னது, மாணிக்கம் தாகூர் அவர்கள் தினம் ஒரு ட்வீட் போட்டது, எல்லாமே வெறும் 3 சீட்டுகளுக்கு தானே. அப்ப நீங்க அவர்களுடைய காங்கிரஸ் கை ஓங்கி இருக்குன்னா இன்னும் அபரிமிதமா கூடியிருக்கணும். 35 இடம் பெற்று விட்டாங்கன்னா உங்களுடைய சாமர்த்தியம் சாதனை அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸ் வளரல, காங்கிரஸோட கட்டமைப்பு பலப்படுத்தப்படலன்ற விமர்சனத்தை திரு பிரியன் சார் மாதிரி நீங்களும் வைக்கிறீங்க. ஆனா தாவேக்கான ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு திமுக மாதிரியான ஒரு வலுவான கட்சி எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் அந்த கட்சிக்கு வந்திருக்கு. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சி வந்தா நல்லது அப்படின்னு புதிதா உருவாக்கப்பட்ட தாவேக்கா நினைக்க தோன்றதுன்னா, காங்கிரஸ்னால எந்த பலனும் இல்லைன்னு தாவேக்கா நினைச்சிருந்தா அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்குமா? நமக்கு பலமே இல்லை அப்படின்னா தாவேக்காவை வச்சு பேரத்தை பேசியிருக்க முடியுமா காங்கிரஸ்? இல்ல, நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொடர் வெற்றிக்கு காங்கிரசும் ஒரு வகையில அங்கம். நீங்க மோடி எதிர்ப்பு, நீங்க 2010 நீங்க ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய காலத்துல கலைஞர் வெர்சஸ் விஜய் ஜெயலலிதா அப்படிங்கறதா யுத்தம், தேர்தல் யுத்தம். பட் நீங்க 2019 இருந்து மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு அலை 2019, 21, 24 இந்த 3 தேர்தல்கள்ல திமுக வெற்றியின் மையமே அவங்க பாஜக எதிர்ப்புல ரொம்ப உறுதியாக இருந்து இன்னைக்கும் என்ன பிரச்சாரம், தமிழ்நாடா டெல்லியா அப்படிங்கறதா பிரச்சாரம். சோ அப்ப இதை செய்கிறப்ப காங்கிரஸ் இல்லாம திமுகவுக்கு ஒரு நெருக்கடியா மாறலாம். நீங்க காங்கிரஸ் ஒருவேளை விஜய் பக்கம் நகர்ந்திருந்தால் அது திமுகவுக்கும் ஆபத்து இருக்கு, காங்கிரஸுக்கு அதை விட பேராபத்து. நீங்க காங்கிரஸ்ல தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க, தொண்டர்கள் குறைவாக இருக்காங்க. நான் குறைத்து மதிப்பிடல, தொண்டர்கள் குறைவா இருக்காங்க. தாவேக்கால தொண்டர்கள் மட்டும்தான் இருக்காங்க, மாவட்ட அளவுல தலைவர்கள் இல்ல. சோ இது எந்த அளவுக்கான ஒரு ஜெல்லாகும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஒன்று. இன்னொன்று, தாவேக்காவுக்கு பெரிய லாபம்ல காங்கிரஸ் போயிருந்தா. ஒரு பெரிய அகில இந்திய கட்சி, இந்தியா கூட்டணி அதனுடைய மையமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி விஜய் பின்னால் என்ன, நேற்று வரை நம்ம இன்னைக்கு வரை பேசுறோம், அவர் பாஜக எதிர்ப்புல தீவிரமா இல்ல, பாஜக எதிர்ப்பு பேசல. ஒருவேளை ராகுல் காந்தி போன்ற ஒரு கட்சி, காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சி விஜயோட சேர்ந்திருந்தா அது விஜய்க்கு பெரிய லாபமாக அமைந்திருக்கும். நீங்க ஓட்டு சதவீதம் என்பது காங்கிரஸ் நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கி என்பது 2014 எடுத்த 4% தான். நீங்க அதை விட கூடுதலா 2024 பாஜக 11% எடுத்துட்டாங்க. அதே 2014 தனியாக போட்டிட்டு அவர்கள் தலைமையில் ஒரு அணி அமைச்சாங்க, கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள். 2 சீட்டு ஜெயிச்சிட்டாங்களே, கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன், தர்மபுரியில அன்புமணி ராமதாஸ். அந்த அளவு கூட இல்ல. பட் விஜயை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தங்களோட பேர வலிமையை கூட்டிட்டாங்க. ஒண்ணு சார், எப்படி அதிமுகவை விஜய் பயன்படுத்தினாரோ அந்த பாருங்க, கொடி பறக்குதுன்னா சொல்ல வச்சாரு. தொடர்ந்து அதிமுக ஒரு வெண்போக்கா கையாண்டு ஒரு சிக்னலே கொடுக்காம ரொம்ப அமைதியாக இருந்து அதிமுக அவர்களை விமர்சனமே செய்யாமல் இருந்து அதிமுகவை எப்படி விஜய் பயன்படுத்தினாரோ அதே போன்று விஜயை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி முழுக்க திமுகவிடம் தன்னுடைய வலிமையை கூட்டிக் கொண்டதே விஜய் என்கிற ஒரு சக்தியை. தாவேக்காவோட போகணும்ன்றது எண்ணமே இல்ல காங்கிரஸுக்கு அப்போ கடைசி வரைக்கும்.
கடைசி வரைக்கும் அவர்களுக்கான எண்ணம் அப்படி இருந்திருந்துச்சுன்னா இன்னைக்கு இவ்வளவு மிக முக்கியமா இன்னைக்கு கூட்டம் நடத்துறாரு சார். விஜய் அவர்களுடைய கூட்டம் பரப்புரை இன்னைக்கு தஞ்சாவூர்ல நடக்குது. மத்தியான நிலவரப்படியுமே கூட்டணி உறுதியாகல, எத்தனை சீட்டு என்பதெல்லாம் உறுதியாகல. விஜய் என்ன செய்திருக்கணும்? ஒருவேளை இவர்களுக்கு 2 பேருக்கு இடையில கூட்டணி பேச்சு தாவேகாவோடு மறைமுகமா பேசிக்கிட்டே அவர்கள் இருந்திருந்து உள்ளபடியே அவர்கள் காங்கிரஸ் நோக்கி நெருங்குவாங்கன்னு இருந்திருந்தா ராகுல் காந்தி அவர்களுக்கு நீங்க நன்றி சொல்லிருக்கணும். ஜனநாயகன் படத்தோட பிரச்சனைக்கு, ஜனநாயகன் படத்துக்கு எனக்கு ராகுல் காந்தி துணை நின்றார்னு சொல்லணும். மு.க. ஸ்டாலின் அவர்களை சொல்கிறார், ஆனா ராகுல் காந்தி அவர்களை தவிர்க்கிறார்ல. அப்ப அவர் அந்த உள்ளபடியே ஏதோ ஒண்ணு பேசி பார்த்திருப்பாங்க. பட் அதுல காங்கிரஸ் தன்னுடைய அரசியல் லாபத்தை மட்டுமே குறிவைப்பதால விஜயம் அதை தவிர்த்திருக்கலாம். ஓகே.